இங்க ஒரு வயசானவர் தன்னோட ஒய்ஃபோட பர்ஸ்ல இருந்து ஒரு ஹேண்ட்ஸமான ஆளோட போட்டோ எடுத்தது மட்டும் இல்லாம அது கூடயே 3 தங்க கட்டிகளும் எடுக்கிறாரு. இந்த தங்க கட்டிலாம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்ற மாதிரி அவளை பயங்கரமா திட்டுறது மட்டும் இல்லாம அவ கண்ணு முன்னாடியே இது உன்னோட ஃபர்ஸ்ட் லவர் தானே அப்படின்னு சொல்லி ஆசையா அவ வச்சிருந்த போட்டோவையும் அவ கண்ணு முன்னாடியே கிழிச்சு போட்டுறாரு. இத பார்த்த அந்த அம்மாவோ பயங்கரமா டென்ஷன் ஆகி எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, இவ்வளவு நாள் என்ன கொடுமைப்படுத்துறது போதாதா, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்ப கூட அவர் எகிரிட்டு அவங்கள அடிக்கிறதுக்கு தான் வராரு. ஆவுட கோவம் வந்தா அப்படி எகிரிட்டு வர்றது என்ன பழக்கம் தான் தெரியல. அந்த தங்க கட்டிகளை பத்திரமா அவர் கொண்டு போய் வச்சது மட்டும் இல்லாம டென்ஷனா இருக்காதீங்கப்பா, நான் போய் தண்ணி எடுத்து வரேன்னு சொல்லி தன்னோட பையன் தண்ணி எடுக்க போற கேப்ல அப்ப கூட வேகமா வந்து இந்த அம்மா அடிக்கிறதுக்கு தான் வரான். ஆனா அதுக்குள்ள இவரோட மருமக வந்து நடுவுல தடுக்கவும் அவர் மிரட்ட பார்த்ததுமே அவ பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிடுறா. அப்ப கூட இந்த அம்மா போன வாட்டிதான் இந்த மாதிரி பிரச்சனை இல்ல, மாப்பிள்ளையோட மண்டையை உடைச்சிங்க, இப்ப மருமகளோட மண்டையை உடைக்கிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஏற்கனவே மாப்பிள்ளைக்கு வேற நான் தான் காசு கட்ட வேண்டியதா இருந்தது அப்படின்னு பயந்துட்டு அந்த காசுக்காகவே பயந்துட்டு ஓரமா போய் உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரி சமயத்துல இனிமே இவர் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மாவும் சொல்ல இதுதான் சமயம் நினைச்ச அந்த அம்மாவும் அவங்க எப்பவுமே ஆசையா சமைக்கிற ஒரு பேன் இருக்கும், அந்த பேனையும் எடுத்துக்கிட்டு என்னதான் இருந்தாலுமே ஹஸ்பண்டோட பண பீரோக்கு ஒரு லாக்கும் போட்டு வச்சிருப்பாரு. ஆனா அந்த லாக் அந்த ஒய்ஃப்க்கு தெரியாதுன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா தெரிஞ்ச அவங்க அதை ஓபன் பண்ணி எப்பவுமே காசு எடுக்க மாட்டாங்க. ஆனா இப்ப அந்த 3 தங்க கட்டிகளை மட்டும் எடுத்துட்டு லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இவங்களோட சின்ன பொண்ணும் வந்து அவங்கள நிம்மதியா அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. உடனே அப்பாடா இனிமே தாண்டா என்னோட லைஃப் சந்தோஷமா வாழ போகுதுன்னு சொல்லி அவங்களும் சந்தோஷமா கேக் வெட்டிலாம் கொண்டாடுறாங்க. இத பின்னாடியே பாத்துட்டு இருந்த அவரும் என்ன ஆட்டம் ஆடுறா பாரு அப்படின்னு சொல்லி அப்ப கூட கோவத்துல அடிக்கதான் வராரு. ஆனா அங்க இருந்து தன்னோட பசங்களை எல்லாம் பாத்துட்டு அமைதியா போய் நின்னுக்கிறாரு. இனிமே இந்த மனுஷங்க கிட்ட இந்த தப்பிச்சண்டா சாமி அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே சந்தோஷமா இருக்காங்க இந்த அம்மா. இந்த மாதிரி சமயத்துல தானே ஆசையா கொஞ்சமா சமைச்சு ஒரு கற்பனை உலகத்துல இந்த அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. என்னமோ ஆசையா எடுத்துட்டு வந்து தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட குடுக்கற மாதிரியும் நீ சூப்பரா சமைச்சிருக்கமா அப்படின்னு சொல்லி அந்த ஹஸ்பண்ட் அவங்கள பெருமையா பேசுற மாதிரியும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு லைஃப் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சரி வயசான காலத்துல இனிமையாச்சும் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைச்சதுன்னு சொல்லி அவங்க நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் காசு எடுக்கலான்னு சொல்லி அந்த பண பீரோ ஓபன் பண்ணும் போது அந்த தங்க கட்டி இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சு மறுபடியும் தன்னோட ஒய்ஃப் கிட்ட போய் பிரச்சனை பண்ணலான்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த தங்க கட்டியை யார் கொடுத்திருப்பாருன்னா இந்த ஆளோட ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் இந்த லேடி கிட்ட வந்து ரொம்பவே கொடுமைக்கார புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்க, கடைசி காலத்துல உன்கிட்ட பணம் எதுவுமே இல்லாம போகும்ல, அந்த டைம் இதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த 3 தங்க கட்டியை அவகிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாரு. இத்தனை நாளா வீட்டுல ஒரு அடிமை இருந்ததேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த அந்த ஆளும் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது யாரும் இல்ல, வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லைன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சில பேரெல்லாம் அப்படிதான், நம்ம என்ன பண்ணாலுமே அவங்களும் திருந்த மாட்டாங்க, நம்ம சொல்றதும் கேட்க மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.